சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சென்னையிலிருந்து கேரளாவுக்கு ஒயிட் பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாலையில் பெட்ரோல் கொட்டியதால் மேட்டூர் சேலம் சாலையில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இணைந்திருக்கிறார் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், டேங்கர் லாரி விபத்து குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். ஷர்மிளா, சென்னையிலிருந்து துறைமுகத்திலிருந்து அதாவது கேரளாவுக்கு தொழிற்சாலைக்கு ஒரு டேங்கர் லாரி மூலமாக பெட்ரோல் அதாவது ஒயிட் பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி இன்று காலை மேட்டூரை வந்தடைந்தது. இன்று காலை எதிர்பாராத விதமாக மேட்டூர் குள்ளமுடியார் பகுதியில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பொறுத்த வரைக்கும் இங்கு லாரியில் இருந்த பெட்ரோல் அனைத்துமே சாலையில் கொட்டியது. இதனையடுத்து பீதியடைந்த மக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தற்போது அந்த சாலை முழுவதுமே தடை செய்யப்பட்டு தற்போது அந்த தீ பரவாமல் இருப்பதற்காக மேலும் எந்த தீ விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது தீயணைப்புத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இங்கு பொறுத்த வரைக்கும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இந்த வெள்ளை பெட்ரோல் என்பதால் மிகுந்த கவனத்துடன் தீயணைப்புத்துறையினர் தற்போது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் லாரி ஓட்டுநர் காலையில தூக்கத்தில் இருந்ததால எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நடந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. குறிப்பா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 20 டன் இந்த வெள்ளை பெட்ரோல் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. இதனுடைய மதிப்பு 20 லட்சம் ஆகும். இது கேரளாவில் இருக்க தனியார் தொழிற்சாலைக்கு பெட்ரோலில் கலப்பதற்காக ஏற்றி சென்றதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த பெட்ரோல் நிலையம் அருகிலே இந்த விபத்து நடைபெற்றது. இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 2 மணி நேரமாக அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டிருக்கு. தொடர்ச்சியாக தீயணைப்புத்துறையினர் இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ரியாஸ்.